ரிஷபராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை பொதுவா எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், அன்பினால் அதிகமாக ஏமாறக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். ஸோ ஆனால் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே போலதான் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை அதிகமா அடி மேல அடி. இப்போ ரிஷப ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும்? ஒரு கேட்சிங் மைண்டா இருக்கக்கூடிய லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்னி மேல மகர ராசிக்காரங்களும் ரிஷபராசிக்காரங்களும் நட்பிலையும் சரி, காதலையும் சரி, அதே போல கணவன் மனைவி ஒற்றுமையிலையும் சரி, அவங்கள மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னா எந்த கடவுளை வழிபடலாம்? நம்மளுடைய ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கும் போது விருச்சிக ராசியா வரும். அப்ப இவங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மதிப்பெண்கள் அடிப்படையில எவ்வளவு சொல்வீங்க? ரிஷபராசி அன்பர்களை உறுதியா அன்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குறைஞ்சது சார், ரிஷபராசிக்காரர்கள் எப்போவுமே காதல் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய அன்பை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஷபராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை பொதுவாக எப்படி இருக்கும்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் தான் நம்மளுடைய ரிஷபராசி. அப்போ ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய உண்மையான அன்பை தேடி எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. என் மேலே உண்மையாக நீ அன்பு காட்டுவியா, அது நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், ஸோ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டும், எதுலேயுமே அவங்க கேட்குறது உண்மையான அன்பு தான். வேறு எந்த ஒரு பிரதிபலனும் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஸோ நீ என்கிட்ட காட்டக்கூடிய அன்பு உண்மையாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதே போல் தான் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை அதிகமாக அடி மேலே அடி. அதாவது நான் விரும்பி கல்யாணம் முடித்தேன் அல்லது எனக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, வீட்டில் பார்த்து முடிச்சு வச்சாலும் சரி, விரும்பி கல்யாணம் முடித்தாலும் சரி, இந்த கல்யாணம் அப்படின்னு ஒன்று ரிஷபராசிக்காரங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய சந்தோஷத்தை குறைஞ்சது ஒரு 80% தொலைச்சிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் சில அன்பர்களுக்கு, நான் சொல்கிறது 80% தொலைப்பாங்கன்னு சில அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கு, ரியலாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க ரியல் அன்பை காட்டுவாங்க. நான் உன்னை மட்டும் நேசிக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுடைய ஆப்போசிட் உள்ளவங்க, மேரேஜ் முடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம், நான் இப்படி தான் வேலை பார்க்கணும், இந்த வேலைக்காண்டி தான் என்னுடைய இயக்கத்தை இயக்கணும், ஸோ நான் இப்படி தான் போகணுன்னு அவங்க ஒரு பாணியில் போய்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறது கூட அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். நான் 10 நிமிஷம் ஒன்றை ஒதுக்கி பேசிட்டேன்ல போதாதாம்பாங்க. ஸோ அவங்க இல்லை, நீ எனக்கு 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடு, எனக்கு 1 மணி நேரம் கொடுன்னு தான் இவங்க அவங்களுடைய வார்த்தையை அட்லீஸ்ட் 1 மணி நேரம் கொடுன்னு கேட்பாங்க. அந்த 1 மணி நேரம் ரிஷபராசிக்கு கிடச்சிருச்சு, அந்த ரியாலிட்டி அன்பு கிடச்சிருச்சுன்னா அதுதான் அவங்க லைஃப்பில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அன்பினால் அதிகமாக ஏமாறக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். ஸோ ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுக்க தான், நான் உன் மேலே பாசம் வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம மைனா படத்தில் ஒரு மேடம் நடிச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்க, போலீஸ்காரங்களுடைய ஒய்ஃபா. ஆமாம், அது மாதிரி தான் இவங்க அன்பை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அன்பை ஏமாற்றம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த டோன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ என்ன தான் பண்ண போகிற, முடியுமா முடியாதா, செய்வியா செய்ய மாட்டியா, அது ஆணாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஃபைனல் எண்டில் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த அவங்க நம்ம ரோபோ மாதிரி தான், நம்ம அன்னியன் படத்தை நம்ம அம்பி மாதிரி தான், அவ்வளோ பாசமாக இருப்பார். அப்படியே அவங்க அந்த வார்த்தைகள், அந்த பேசுகிற விதம் எல்லாமே அன்பாக இருக்கும். ஸோ லிமிட்டை தாண்டும் போது தான் அந்நியனாக மாற வேண்டிய கேரக்டருக்குள்ளே இவங்க வருவாங்க. அப்போ இந்த லிமிட்டை தாண்ட விடாமல், கிராஸ் பண்ணாமல் இவங்களை கேர் பண்ணி கொண்டு போன யாருமே கண்டிப்பாக தோற்று போனது கிடையாது. நான் ரிஷபராசிக்காரங்களை ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் முடிச்சிட்டாலே பொருளாதாரம் அந்த குடும்பத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம்ல சுக்கிரனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது, சந்திரனுடைய வலிமை அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிஷபராசிக்காரங்களை ரியலாக நேசித்த யாருமே தோற்று போகிறதே கிடையாது. அவங்கள தேவைக்கு யூஸ் பண்ணுறது, அதே போல் தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு அவங்கள கண்டுக்கிறாமல் இருக்கும்போது தான் ஆப்போசிட் பார்ட்டிக்கு பிரச்சனையே உருவாகும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். ஓகே சார், இப்போ ரிஷப ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா லைஃப் நல்லாயிருக்கும்? ரிஷபராசிக்காரங்களை எல்லா ராசிக்காரங்களும் திருமணம் முடித்தா லைஃப் நல்லா இருக்கும் தான் நான் சொல்லுவேன் பொதுவாக. ஸோ ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு கேட்சிங் மைண்டாக இருக்கக்கூடிய லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்னி மேலே இவங்க ஒரு என்ன சொல்லணும்னா அதிகமான பற்று வச்சுருவாங்க. என் உலகமே நீ தான் வச்சுருவாங்க. ஏன்னா
கண்ணியில் தான் சுக்கிரன் வந்து வலிமை இழக்கிறார், நீச்சமடைகிறான்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கேரிங்காக போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கன்னி ராசிக்காரங்க ஈஸியாக ரிஷபராசிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல் அமுக்கிற மாதிரி தான், அப்படியே பட்டன் அமுக்கிற மாதிரி ஈஸியாக நகர்த்தி கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அந்நியம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசி. விருச்சகராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு இணைபுரியாத அன்பு இருக்கும். என்னதான் ரெண்டு பேருக்குள்ள சில வார்த்தையில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரியலாக இருப்பாங்க. ஸோ அதை விட மிக பெஸ்ட்டான மகர ராசிக்காரங்களும் ரிஷபராசிக்காரங்களும் நட்பிலையும் சரி, காதலையும் சரி, அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையிலையும் சரி, அவங்கள மாதிரி ஒரு என்ன சொல்லணும்னா, நான் உன்னை பார்த்தேன், நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட, கண்ணால் தானே பார்த்தேன், எப்படியா புரிஞ்சுக்கிட்ட அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய பார்வை மூலமாகவே பரிமாற்றம் அதிகமாக இருக்கும். அப்படியே இவங்க நினைக்கிறத அவங்க ஆட்டோமேட்டிக்காக கேட்ச் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய உண்மையான புரிதல் இருக்கும். மன ரீதியாகவே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் நம்முடைய ரிஷபராசிக்கும் நம்முடைய மகர ராசிக்கும் இயல்பாகவே உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்தந்த ராசிக்காரர்கள் கூட இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எந்தெந்த ராசிகள்? ரிஷபராசிக்காரங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கன்னிராசிக்காரங்க கூட இருந்தால் இவங்க மூலமாக கன்னிராசிக்கும் நன்மை, கன்னிராசிக்காரங்களுக்குமே கூட இருக்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு நன்மை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து நம்முடைய மகர ராசி கூட நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பரான வெற்றி கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க கூட ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா லாபம் அதிகரிக்கும். மீனராசிக்காரங்க கூட நம்ம ரிஷபராசிக்காரங்க நட்பின் ரீதியாகவோ தொழில் சார்ந்த விஷயங்களையோ இயக்கும் போது அதிகமான லாபத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நம்மளுடைய மீனராசி தான் உச்சமடைகிறார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க கூட அவங்க இயங்கும் பொழுது இவங்களுடைய பொருளாதாரம், இவங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் ரிஷபராசியில் 2வது மேரேஜ் முடிக்கிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் மீனராசிக்காரங்களை கேட்ச் பண்ணுவாங்க. இவங்களோட வயது மூத்தவங்க, அதாவது ரிஷபராசிக்காரங்க கூட வயது மூத்தவங்க பேசுகிறாங்க, ஒரு நட்பின் ரீதியாகவோ ஒரு காதலாகவோ இருக்குது அப்படின்னா அது மீனராசியாக இருக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஓகே சார், இப்போ ரிஷபராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிகள் கிட்ட கவனமாக இருக்கணும்? ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய ஃபஸ்ட்டு யாரை சொல்லலாம்னா நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க. ஏன்னா இவங்க நினைக்கிறத அவங்க புரிதல் இல்லாமல் செயல்படுத்திகிட்டே இருப்பாங்க. 2 பேருமே சுக்கிரன் தான். அப்போ நீயா நானாங்கிற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து தனுசு ராசிக்காரங்கள, ஏன்னா தனுசு ராசிக்காரங்கிட்ட போய் இவங்க லாக் ஆகிட்டாங்க அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்க நல்லவங்க தான், ஆனால் அந்த நட்பின் ரீதியாக வரும்போது சில ஈகோ டச் ஆகும். ஏன்னா இவர் தேவகுரு, அவர் அசுபகுரு. அப்போ நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு வந்து தேவகுருவாக வராரு, சுக்கிரன் வந்து அசுப குருவாக வரார். அப்போ 2 பேருக்குமே அந்த குரு இயக்கம் இருக்கும். அப்போ நீயா நானா, நான் சொல்கிறேன் நீ புரிஞ்சுக்கிற மாட்டியா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நட்பை ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதை ஓவர்டேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீ இவங்க மைனஸை ஃபுல்லாக அவங்க வெளிப்படையாக சொல்லிடுவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்க நீ இதெல்லாம் பண்ணலை, நீ தப்பெல்லாம் பண்ணல பப்ளிக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். ஸோ இவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்மளுடைய மேசராசி என்பவர்கிட்ட கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா பெஸ்ட். ஓகே சார், இப்போ ரிஷபராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னா எந்த கடவுளை வழிபடலாம்? ரிஷபராசி என்பவர்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கும்போது விருச்சக ராசியாக வரும். அப்போ இவங்க வந்து பெருமாள் வழிபாடை பின்பற்றும் பொழுது இவங்க லைஃப் சூப்பராகும். பெருமாள் அவங்க வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குன்னா அந்த பெருமாள் கோவில் போய் கரெக்டாக புதன்கிழமை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு வழிபாடு அப்படின்னு எடுத்திங்கன்னா துர்க்கையம்மன் வழிபாடு. துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணாலுமே இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் உறுதியாக தீர்வு கூறும். ஓகே சார், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மதிப்பெண்கள் அடிப்படையில் எவ்வளவு சொல்வீங்க? ரிஷபராசி என்பவர்களை உறுதியாக அன்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குறைஞ்சது 70-80% சொல்லலாம். ஓகே சார், ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.